வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய இனம் தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரனின் கருத்து. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்க உள்ள யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையினர். ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் 5 வருடங்களின் பின்னர் உயிரிழந்துள்ளார். 5 வருடங்களாக சிகிச்சை பெற்று வந்த திலினி ஹர்ஷனி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நடாத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் குறித்த பெண் படுகாயம் அடைந்திருந்தார். இதேவேளை அவரது மகன் துலோத் அந்தோனி குண்டு தாக்குதலில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் திலினி ஹர்ஷினிக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் தற்போது உயிரிழந்துள்ளார். நாட்டின் 8 இடங்களை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் 273 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவது தொடர்பாக நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்வழிவினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழிமொழிந்துள்ளார். இதன் அடிப்படையில் மிக விரைவில் தரம் உயர்த்தப்படவுள்ள யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பௌதீக மற்றும் ஆளணி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டு வடக்கு மக்களுக்கு மேலும் சிறப்பான சேவையை வழங்குவதற்காக சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 24ஆம் தேதி ஜனாதிபதியால் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சிகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான தொகுதி திறந்து வைத்துள்ளார். இதன்போது யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக்குவதற்கு செயற்பாடுகள் எடுப்பதாக ஜனாதிபதியால் கூறப்பட்டது. ஜனாதிபதி அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிடம் குறித்த விடயத்தை கூறி அடுத்து வரும் அமைச்சரவையில் அதற்காக பொறிமுறைகளை முன்னெடுக்குமாறு கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான சந்திப்பும் கலந்துரையாடலின் ஒரு அங்கமாக இன்றைய தினம் மதியம் யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையினருடன் பொது வேட்பாளர் தொடர்பில் செயற்படும் சிவில் சமூக கூட்டுணைவு செயற்பாட்டாளருக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது. இச்சந்திப்பில் யாழ் மாவட்ட பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், சிக்கன் கடன் கூட்டுறவு சங்கம், கால்நடை கூட்டுறவு சங்கம், பனை தென்னை வள கூட்டுறவு சங்கம், கிராமிய வங்கி நுகர்ச்சி கூட்டுறவு சங்கம் ஆகிய சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சிவில் சமூக கூட்டுணைவு செயற்பாட்டாளர் சார்பில் அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜோதிலிங்கம், சமூக செயற்பாட்டாளர் சுந்தரேஸ்வரன், பண்பாட்டு மலர்ச்சி கூட்டத்தின் இயக்குனரும் பேராசிரியருமான சிதம்பரநாதன், முன்னாள் மாணவர் ஒன்றிய தலைவரான விஜயகுமார் மற்றும் இந்திரன் ஆகியோரும் பங்கு பற்றினர். இதேவேளை தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட யாழ் மாவட்ட கூட்டுறவு சபையின் உறுப்பினர்கள் தங்கள் பூரண ஆதரவினையும் குறிப்பிட்டனர். அதேவேளை தங்களையும் பொது வேட்பாளர் தொடர்பிலான பொது கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டனர். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் வவுனியாவில் சிவில் சமூக பிரதிநிதிகள் கூடி பேசியதை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகள் சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் ஆகியோரை சிவில் சமூக கூட்டிணைவின் செயற்பாட்டாளர் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தின் முக்கியத்துவம் கருதி வேறு பல சமூக நலன் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் செயற்படும் அமைப்புகளும் தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு தொடருந்து பாதை புனரமைப்பு திட்டமானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த செயற்பாடு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஆகியோர் அனுராதபுரம் முதல் ஓமந்தை வரையிலான மேற்படி தொடருந்து பாதை புனரமைப்பு திட்டத்தை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். அன்றாதபுரம் ருவன்வழி சாயவில் நேற்று இடம்பெற்ற விசேட சமய வழிபாட்டு நிகழ்விலும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகரும் கலந்து கொண்டுள்ளனர்.
தொடர்ந்து பாதை புனரமைப்பு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு வசதியாக 5 மாத காலங்களுக்கு அனுராதபுரம் வவுனியா வரையிலான தொடருந்து சேவைகள் முற்றாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடருந்து பாதை அபிவிருத்தி திட்டம் இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் 33 பில்லியன் ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசு நிறுவனமான டெல்கோட் நிறுவனம் இந்த நிர்மாண பணிகளை முன்னெடுக்கின்றது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இந்த அபிவிருத்தி பணிகளால் ஏற்படும் சிரமங்களை பொறுத்து கொண்டால் எதிர்வரும் காலங்களில் சிறந்த தொடருந்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டம் பூரணப்படுத்தப்பட்டவுடன் வடக்குக்கான தொடருந்து சுமார் மணிக்கு 100 கிலோமீட்டர் முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இதனால் தொடருந்து பயணிகள் எந்தவித தடங்களுமின்றி தமது பயணத்தை தொடர விசேட பேருந்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும். அனுராதபுரத்திலிருந்து வவுனியா வரை பயணிப்பதற்காக தொடருந்து திணைக்களம் விசேட பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான நேர அட்டவணையொன்றும் தயாரிக்கப்படும். இக்கால பகுதியில் வடக்குக்கான தொடருந்து சேவை அனுராதபுரம் வரை வழமை போன்று இடம்பெறும். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய இனம் தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். தமிழர்களுக்கு என ஒரு தனித்துவமான இனம், அவர்களுக்கே உரித்தான மொழி, வணக்க பண்பாட்டு முறைகள் உள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அரசு இங்குள்ள படைகள் மூலம் சிங்கள அடையாளங்களையும் சிங்கள பண்பாட்டு முறைகளையும் தமிழர் பிரதேசத்திற்குள் திணிக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இனத்திற்கு இதுவும் ஒரு சாபக்கேடு என தெரிவித்த ஸ்ரீதரன், நாம் போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை எதிர்க்க வேண்டும் என கூறினார். நாங்களும் சில விடயங்களை போராட்டம் மற்றும் செயற்பாடுகள் மூலமே முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கான தனது பயண ஆலோசனைகளில் சில எச்சரிக்கைகளை சேர்த்துள்ளது. குறித்த எச்சரிக்கையில் இலங்கைக்கு பயணிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறலாம் எனவும் அவை வன்முறையாக மாறலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் போது போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலையில் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் ஊடகங்களின் தகவல்களை கவனிக்குமாறும் அந்த ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் மருத்துவ சேவை ஆஸ்திரேலியாவின் தரத்தில் இல்லை என்றும் மற்றும் தலைநகருக்கு வெளியே அவை மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்படும் பகுதிகளில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடப்பதற்கான அபாயத்தை இந்த ஆலோசனை எடுத்துக்காட்டியுள்ளது. ஊரடங்கு சட்டம் விதிக்கப்படும் பட்சத்தில் உங்களுடன் தொடர்புடைய பயண மற்றும் அடையாள ஆவணங்களை உடன் வைத்திருக்குமாறு குறித்த பயண ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக டெங்கு காய்ச்சல் நிலவும் அபாயம் அதிகமாக காணப்படுவதால் அவதானத்துடன் இருக்குமாறும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.